கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்த நாள் அந்த காலை பொழுதிலே இங்கே வந்திருக்கிற உங்களுக்கும் இதை காண்கின்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம், இந்த 7வது மாதத்தை ஆண்டவர் காண செய்ததற்காக நன்றி உள்ள இருதயத்தோடு தேவனை சோதரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத தியானமாக யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தமானது ஆண்டவர்கள் சில நாட்களுக்கு முன்பதாகவே இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் எனக்கு தந்தார். அந்த அமாவாசை ஜபத்துக்கு நான் வந்திருந்து வீட்டுக்கு திரும்பும்போது ஒரு சகோதரி எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை அனுப்பியிருந்தாங்க. எனக்கு பாஸ்டர் என்னன்னு தெரியல, எனக்கு இந்த வசனம் எனக்கு பட்டது, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. நான் என் மனதிலே அதை வைத்து கொண்டு ஆராய்ந்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் பிரத்யட்சமாக ஜாஸ்மின் சிஸ்டர் கனவுலையும் கூட இதே வார்த்தையை ஆண்டவர் திரும்ப திரும்ப ஆண்டவர் செய்தார். கிட்டத்தட்ட ஒரு 7 தடவாக திரும்ப 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 இந்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பொதுவாக ஆண்டவர் டக்குன்னு கொடுத்துருவாரு. ஆனா இந்த வாக்குத்தத்தத்தை நான் இந்த மாதத்துல, இந்த ஜூலை மாசத்துல எடுத்து சொல்வதற்கு சில தயக்கம் இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இதை பண்ணவா வேண்டாமா என்ன அப்படின்னு யோசித்து இருக்கும்போது ஆண்டவர் திரும்ப 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 7 தடவை உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்றி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சு, பச்சை புழுக்கள் பட்சித்த வருஷத்தை ஆண்டவர் திரும்ப நமக்கு தருகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நிச்சயமாக இந்த ஜூலை மாதத்திலிருந்து தேவன் நமக்கு இதுக்கு முன்பதாக இந்த 4 ஆவிகள் நம்ம ஆசீர்வாதத்தை பிடுங்கி எடுத்ததான அத்தனை ஆசீர்வாதத்தையும் இந்த மாதமும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பொதுவாக பிசாசு பறித்து கொண்டு போனதான ஆசீர்வாதத்தை திரும்ப நம்ம பெற்றுக்கொள்வதுதான் நம்ம அடிக்கடி நம்ம பார்ப்போம். நம்ம எப்போதுமே நம்மளுடைய ஆசீர்வாதத்தை பிசாசு நம்மளுடைய ஆசீர்வாதத்தை பிடுங்கி பறித்து கொண்டு போயிடுவான். அதை நம்ம போராடி ஜெபத்துல போராடி எடுத்து ஆண்டவருடைய கிருபையினால இரக்கத்தினால நம்ம மீட்டு கொண்டு வருவது எப்போதுமே உண்டு. 1 சாமுவேல் புத்தகம் 30ஆம் அதிகாரத்துல கூட சொல்லப்பட்டிருக்கு, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வா என்ற வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டது. ஏன்னா எதிரிகள் நம்முடைய ஆசீர்வாதத்தை அனைத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அது திருப்பி கொண்டு வரபடியாக ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. ஆனா இந்த வாக்குத்தத்தத்தை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சு, பச்சை புழு. லேலூயா, லேலூயா. ஆச்சரியமா இருக்குல்ல? நம்மளுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே சேனைகளை அனுப்பி பட்சிக்கிறார். லேலூயா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
நம்ம அதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இந்த செய்தியை 3 பிரிவாக நம்ம பிரிக்க போறோம். முதலாவது இந்த சேனைகள் இருக்கு இல்லையா, அந்த 4 வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சு, பச்சை புழு, இந்த 4னுடைய சுபாவம், அதனுடைய கேரக்டர், அது நம்மளை எப்படி பட்சித்தது, எந்த மாதிரியாக நம்மளை ஆசீர்வாதத்தை அது எடுத்தது என்பதை நம்ம ஒரு பகுதியை பார்ப்போம். 2ஆம் பகுதி தேவன் இந்த மாத வாக்குத்தத்தத்தின் பிரகாரமா இந்த 4 ஆவிகளும் பட்சித்த வருஷத்தின் விளைவை, அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் திரும்ப தந்தால் திரும்ப எப்படி தரப்போகிறார், எந்த விதமான ஆசீர்வாதத்தினால நம்மளை நிரப்ப போகிறார், அதை நம்ம பார்க்க போறோம். 3வது, ஆண்டவர் ஏன் இந்த சேனையை அனுப்பணும், நமக்கு ஆண்டவர் எதற்காக இந்த சேனையை நமக்கு அனுப்பணும் என்பதையும் நம்ம சிந்திக்க போறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். முதலாவது, இந்த 4 விதமான சேனையாகிய அந்த ஆவிகள், அந்த உயிரினங்கள் அல்லனா அந்த ஆவிகளை பற்றி நம்ம பார்க்க போறோம். முதலாவது வெட்டுக்கிளி. இந்த வெட்டுக்கிளியினுடைய கேரக்டர் என்னன்னா, இந்த வெட்டுக்கிளியினுடைய கேரக்டர் என்னன்னா, வேதனைப்படுத்துறது. அல்லேலூயா. இந்த வெட்டுக்கிளி என்ன செய்யணும்னா வேதனைப்படுத்தும். அது ஒரு இடத்துல வந்து இறங்குச்சுன்னா அது வேதனை கொடுக்கறதான இடமா இருக்கும். யாத்ராகமம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 15 படிங்க. அதுக்கு முன்னால உள்ள வசனம் படிச்சீங்கன்னா அது வெட்டுக்கிளியே தான் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அல்லேலூயா. ஒரு பச்சிலை, பசுமையான எந்த இலைய கூட அது என்ன செய்யல, விட்டு வைக்கல. அல்லேலூயா. அது பயிர் வகைகளையும் கனிகளையும் அது விட்டு வைக்கல. அல்லேலூயா. அது என்ன செய்யும்னா அது வந்து நம்ம ஆசீர்வாதத்தை கெடுத்து போட்டுரும். அல்லேலூயா. வெட்டுக்கிளி என்பது என்னன்னா, ஒரு பசுமையான ஒரு செழிப்பை கூட விட்டு வைக்காமல் அதை என்ன செய்யும், கெடுத்து போடும். அல்லேலூயா. அது வேதனை உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இரண்டாவது கேரக்டர் என்னன்னா பச்சை கிளி. இந்த பச்சை கிளி பற்றி உங்களுக்கு நான் எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாருக்கும் கிளி ரொம்ப எல்லாத்துக்குமே பிடிக்கும். கிளினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த கிளி என்ன பண்ணும் தெரியுமா? என்ன பண்ண? பழங்களை சாப்பிடும். அல்லேலூயா. பழங்களை சாப்பிடும். கிளி வந்து கொழுமையான பழத்தை சாப்பிடும். நல்லா டேஸ்டா இருக்கிற பழத்தை சாப்பிடும். அதாவது இன்னொரு கோணத்தில் நம்ம பார்க்கணும்னா, அந்த கிளி என்ன செய்யணும்னா, நீ சாப்பிட்றதுக்கு முன்னாலே, நாம சாப்பிட்றதுக்கு முன்னாலே அது என்ன செய்யறோம், சாப்பிட்றோம். அல்லேலூயா. எங்க வீட்டுல 2 கொய்யா மரம் இருக்கு. ஆஸ்திரமா டெய்லி ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கு ரைட்டு அப்படி போயிடுவாங்க. கரெக்டா பார்ப்பாங்க, பரவாயில்ல நாளைக்கு எப்படியும் சாப்பிட்றலாம், நாளைக்கு உறுதி கரெக்டா பழுக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னு. அது என்ன செய்யும், இது காலையில 6 மணிக்கு போய் பார்க்கக்குள்ள அது போய் சாப்பிட்டு போயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தோடும் நம்ம ஆசீர்வாதம் நம்ம தான் தண்ணி ஊத்துறோம், நம்ம தான் அதுக்கு பராமரிக்கிறோம், அதை தான் நம்மளை எல்லா விதத்திலையும் பார்க்கிறோம். நம்ம ஆசீர்வாதம் அது. எந்த ஆசீர்வாதம்? நம்ம ஆசீர்வாதம். நம்ம சாப்பிடணும்னு நினைக்கிறப்ப என்ன செய்யுது, ஆவிகள் என்ன செய்யுது, சாப்பிட்டுட்டு போயிருது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். பச்சை கிளியினுடைய அது கடைசி நேரத்துல நம்ம நிறைய பேர் பார்ப்போம், இது கிடைக்கும்னு நினைச்சேன், இந்த ஆசீர்வாதம் கடைசி நேரத்துல போயிடுச்சு. இதை சாப்பிடணும்னு நினைச்சேன்,
முடியல. பிரியமான சகோதரனே சகோதரி, நம்ம ஆசீர்வாதத்தை நாம தான் சாப்பிடணும். அல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதத்தை நாம தான் சாப்பிடணும். நீங்க நீதிமொழியின் புஸ்தகத்தை எடுங்க பாப்பா. 5ஆம் அதிகாரத்துல ஒரு அருமையான ஒரு வார்த்தை இருக்கு. 15ல இருந்து 17 வரைக்கும். உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. உன் ஊற்றுகள் வெளியிலும் பாய்வதாக. அவைகள் அந்நியருக்கு உரியவைகளாய் இராமல் உனக்கே உரியவைகளாய் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். உன்னுடைய ஆசீர்வாதம், ஒரு ஆசீர்வாதம் கூட இன்னொருத்தன் சாப்பிடக்கூடாது. உன் ஆசீர்வாதத்தை 90% நீ தான் சாப்பிடணும். மீது 10% நீ ஆண்டவருக்காக, நீ ஆண்டவர் தான் சாப்பிடணும். ஆண்டவனா ஆண்டவருடைய சபையும் ஊழியக்காரங்களும் சாப்பிடணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ தான் சாப்பிடணும். வேற யாரும் சாப்பிடக்கூடாது. எந்த வளமையும் சாப்பிடக்கூடாது. கணிஞ்சு நிற்கும், கிடைக்கும் நினைக்கிற இடத்துல கிடைக்காது. இது யாரு? பச்சை கிளி பண்ற வேலை. அல்லேலூயா. பச்சை கிளி பட்சிக்கிறதான காரியம். அல்லேலூயா. அது இப்படிதான் உன்னுடைய நீ பகல் முழுக்க, நாள் முழுக்க, பல நாட்கள் அத பாதத்து ஆசீர்வாதமா நின்றுட்டு இருப்ப. பார்த்து 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 இன்னைக்கு கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும், இன்னைக்கு எப்படி சாப்பிடலாம்னு நினைச்சிட்டு இருப்ப. ஆனா அது கிடைக்காது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அடுத்ததாக 3வது முசுக்கட்டை பூச்சு. முசுக்கட்டை பூச்சு, முசுக்கட்டை பூச்சி பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. அது பார்த்தாலே அருவருப்பா இருக்கும். இல்ல, பார்த்தாலே அருவருப்பா இருக்கும். அது அது என்ன பண்ணும்னா நம்மளுக்கு வியாதியை உண்டு பண்ணும். அல்லேலூயா. அருவருப்பாக செய்யும். அல்லேலூயா. இந்த முசுக்கட்டை பூச்சினுடைய பாவம், இந்த ஆவி என்ன பண்ணும்னா வியாதியை உண்டு பண்ணும். நம்மளை அருவருப்பா காண்பிக்கும். நம்மளை என்ன செய்யும்? அருவருப்பா. மற்றவங்க பார்க்கும்போது நம்மளை அருவருப்பா தோணும். அல்லேலூயா. இந்த சுபாவம் அருவருப்பாக செய்யும். அல்லேலூயா. இந்த முசுக்கட்டை பூச்சி இதுவும் அந்த நாட்கள்ல பட்சித்து போட்டது. நம்முடைய ஆசீர்வாதத்தை பட்சித்து போட்டது. 4வது பச்சை புழு. பச்சை புழு. அல்லேலூயா. இந்த பச்சை புழு என்ன பண்ணும் தெரியுமா? இந்த பச்சை புழு என்ன தெரியுமா? நல்ல பச்சை இலையில அது பாட்டு உட்கார்ந்துக்கிடும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியாது. இது புழு அங்க இருக்குன்னே தெரியாது. ஆனா அந்த இடத்துல உட்கார்ந்து அது என்ன செய்யும்? சாப்பிட்டுட்டே இருக்கும். அல்லேலூயா. இந்த சுபாவம் என்ன தெரியுமா? இந்த ஆவி என்ன பண்ணுதுமா? உன் கூடயே இருக்கும். உங்க கூடயே இருக்கும். உன் ஆசீர்வாதத்தை தின்னுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது உன் கண்ணுக்கே தெரியாது. அது யார் கண்ணுக்கும் தெரியாது. ஆனா உன் கூடயே இருக்கும். நல்லா உன் ஆசீர்வாதத்தை, உன் பணத்தை, உன்னுடைய எல்லா விதமான ஆசீர்வாதத்தை கூடவே இருந்து தின்னுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த பச்சை புழுக்கள் எப்படி வெட்டுக்கிளி வேதனை உண்டாக்கி அந்த பயிர் பச்சை இலைகளை கொண்டு விடாம கனிகளை எல்லாத்தையும் கெடுத்து போட்டு உன்னுடைய ஆசீர்வாதத்தை கெடுத்து போட்டதோ, அதே மாதிரி பச்சை கிளிகள் உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ கிடைக்கிற ஆசீர்வாதம் கிடைக்கும்னு, ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைச்சிரும்னு நினைக்கிற இடத்துல அது கொத்திட்டு போதோ, எப்படி முசுக்கட்டை பூச்சி போல அது வியாதியை உண்டு பண்ணி அருவருப்பாக நம்மளை செஞ்சதோ, எப்படி பச்சை புழுக்கள் நம்மளோடு கூட இருந்து யாருன்னே தெரியாது, நமக்கு தெரியவே தெரியாது. இவங்கதான் துரோகம் பண்ணுவாங்க, இவங்கதான் நமக்கு ஏமாத்துவாங்க, இவங்கதான் நம்மளை பின்னால காலவாரி விடுவாங்கன்னே தெரியாது. ஆனா கூடவே இருந்து நம்ம ஆசீர்வாதத்தை பறித்து போடும்.
அல்லேலூயா. இந்த 4 வகையான கேரக்டர் தான் நம்மளை என்ன செஞ்சது? நம்ம கடந்த நாட்கள்ல நம்மளை ஆசீர்வாதத்தை பறித்து போட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? இந்த மாதத்துல இருந்து ஆண்டவர் தருகிறார், திரும்ப தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த ஜூலை மாதத்துல ஆண்டவர் எப்படி தருகிறார், எந்த விதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார் என்பதை நம்ம பார்ப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை படிங்க. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படாத முதலாவது என்ன ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்கிறார்னா, நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைய போகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அந்த சம்பூர்ணமாய் வெறும் சாப்பாடு மட்டும் நீங்க நினைக்க கூடாது. எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நாம 2 பிரிவா நம்ம பிரிக்கலாம். ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் பூமிக்குரிய ஆசீர்வாதம். நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியா இருப்பீர்கள். ஒரு குறை கூட உங்கள்கிட்ட இருக்காது. அதே சமயம் ஆவிக்குரிய ஆகாரத்தையும் சாப்பிட்டு திருப்தியா இருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். இந்த ஜூலை மாதத்திலிருந்து வரக்கூடிய நாட்கள்ல தேவன் நமக்கு முதலாவது ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த திருப்தி அடைந்ததான இந்த நாட்களே அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை என்ன செய்ய போறீங்க? துதிக்க போறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அதிசயமாய் பட்சித்த விளைவை, எதை வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கடை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த விளைவை திரும்ப ஆண்டவர் உங்களுக்கு தந்த போது நீங்கள் திருப்தி அடைந்து சம்பூர்ணமாய் காணப்பட போறீங்க. அதனால நீங்க என்ன செய்ய போறீங்க? அதிசயமா நடத்தி வந்த தேவனை என்ன செய்ய போறீங்க? துதிக்க போறீங்க. உங்களுடைய பொருளாதாரத்துல ஒரு குறைவும் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க நம்பி விசுவாசத்தோடு நீங்க விசுவாச அறிக்கை இடுங்க. நிச்சயமா ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். ஏன்னா இந்த மாத வாக்குத்தத்தம் சும்மா சாதாரண வாக்குத்தத்தம் அல்ல, அது பல தரப்பட்டதான உறுதிப்படுத்தல் எனக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் இந்த மாசத்தினுடைய வாக்குத்தத்தம். கண்டிப்பாக அது ஊழியத்திலையும் கூட பட்சித்த வருஷங்களை ஆண்டவர் திரும்ப தருகிறார். நம்ம அநேகர் வந்துட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க ஊழியத்துல. ஆனா ஆண்டவர் வரக்கூடிய நாட்களை சிரமமாக ஆண்டவர் கொண்டாட போகிறார். சம்பூர்ணமாய் மாற்றி கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நம்மளுடைய ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்விலே, தனிப்பட்ட குடும்பத்திலே திருப்தியான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் தரப்போகிறார். அதை வைத்து நீங்க நினைச்ச போறீங்க? துதிக்க போறீங்க. அல்லேலூயா. ஏன்னா துதி செய்யும்படியாக தான் நீங்க அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நீங்க துதி செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக அழைக்கப்பட்டவங்க. அதனால நீங்க துதிப்பீர்கள். அதிசயமாய் நடத்தி வந்ததை நீங்க துதிப்பீர்கள். இரண்டாவது, அதே 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை படிங்க. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஒரு தடவை மட்டும் சொல்ல, ஆண்டவர் 2 தடவை இந்த காரியத்தை சொல்லுகிறார். நீங்க அதுக்கு அடுத்த வசனத்தை கூட படிங்க. கர்த்தர் என்றும் அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம்.
இந்த மாதத்துல நீங்கள் ஒருபோதும் வெட்கப்படாதபடிக்கு நீங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் பாதுகாக்க போகிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க கடந்து வந்த பாதையில நிறைய வெட்கங்கள் அனுபவிச்சிருக்கலாம். நிறைய வெட்கங்கள், நிந்தைகள், அவமானங்கள், வெட்கங்கள் பல இடத்துல நீங்க பார்த்திருக்கலாம். நீங்க குடும்பத்துல பார்த்திருக்கலாம், சபையில பார்த்திருக்கலாம், வெளியே பார்த்திருக்கலாம், பொருளாதாரத்துல பார்த்திருக்கலாம். எத்தனையோ விஷயத்துல நீங்க வெட்கம் அனுபவித்ததான காலத்துல இருந்து தேவன் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி ஒருபோதும் வெட்கப்பட்டு போகுது. இனி ஒரு காலம் ஆண்டவர் அதை ஏன் 2வது தடவை சொல்றாருன்னா, ஆண்டவர் உறுதியா சொல்லுகிறான், நான் தேவன் என்று நீ அறிந்து கொள்ள முடியாது. நானே ஒரு தேவன் என்று அறிந்து கொள்ள முடியாது. நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ ஒரு நாள் வெட்கம் அடைய போவதில்லை. உன்னை தலை குனிய வைக்கிற தேவன் அல்ல, தலை நிமிரச்சுகிற தேவன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆண்டவருக்காக நீ வந்துட்ட, ஆண்டவரை நம்பி வந்துட்ட. உனக்கு இதுக்கு முன்னால இருந்த சேனைகள் கஷ்டங்கள் இருந்தது உண்மைதான். ஆனா அந்த கஷ்டங்கள், ஆசீர்வாத குறைவுகள் எல்லாத்தையும் ஆண்டவர் திரும்ப நான் உனக்கு தருவேன். நீ அன்னைக்கு வெட்கப்பட்டது உண்மைதான், நீ அனுபவிச்சது உண்மைதான். ஆனா இனி ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இனி வரக்கூடிய நாட்கள் இனி ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். 3வது ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். 3வது ஆசீர்வாதத்தை தருகிறார். 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பாருங்க, ஆண்டவர் பாருங்க, நீங்க சம்பூர்ணமாய் திருப்தி அடைந்து நீங்க ஆண்டவருடைய அதிசயத்தை நீங்க ஆண்டவருக்கு என்ன செய்ய போறீங்க? துதிக்க போறீங்க. ஆண்டவர் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வாக்கு தத்தத்தை கொடுத்து உங்களை அழகாக நடத்தி கொண்டு போகிறார். அதுக்கப்புறம் அதற்கு பின்பு ஆண்டவர் சொல்றார், எல்லார் மேலேயும் என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. எல்லார் மேலேயும் ஒருத்தர் விட மாட்டேன், எல்லார் மேலேயும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து, அப்பொழுது உங்கள் பாருங்க, அப்பொழுது உங்க குமாரத்தை தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. நேற்றைக்கு சாயந்தரம் அபிஷேக கொடுத்தல கூட ஆண்டவர் அததான் அந்த அபிஷேகத்தின் வல்லமை ஆண்டவர் கொடுத்தார், தீர்க்க தரிசனத்தின் வல்லமை கொடுத்தார். பாருங்க, திரும்பியும் ஆண்டவர் சொல்றார், தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். நீங்க அபிஷேகம் பெற்றது மாத்திரமல்ல, ஆவியை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, தீர்க்க தரிசன வரங்களையும் பெற்றுக்கொள்வீங்க. சொப்பனங்களையும் பாருங்க, மூப்பர் வயதானவங்க சொப்பனங்களையும், வாலிபர்கள் தரிசனங்களையும் காணுவார்கள். ஊழியக்காரர் மேலையும் ஊழியக்காரிகள் மேலையும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சகோதரம். ஒருத்தர் விட மாட்டேங்கிறார். வாலிபர்ல இருந்து வயதான மூப்பர் வரைக்கும், ஊழியக்காரில இருந்து விசுவாசிப்பிலே ஒவ்வொருத்தர் விடாம தேவன் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அது. பிரியமான சகோதரனே, சகோதரி, உன்னுடைய பூமிக்குரிய ஆசீர்வாதத்துல நீ திருப்தி அடைந்து சம்பூர்ணமாய் ஆண்டவரை துதிப்பது சரிதான். ஆண்டவர் உன்னை வெட்கப்படுத்த, நீ வரக்கூடிய நாட்கள்ல வெட்கப்பட்டு போவதன் என்ற வாக்குத்தத்தத்தை பிரார்த்தமாய் உன்னை வெட்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாக்க போறது மாத்திரமல்ல, ஆண்டவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தருகிறார். உங்க மேல ஆண்டவர் அபிஷேகத்தின் ஆவியை ஊற்ற போகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தர் விடாம எல்லார் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதுக்காக நீங்க படிங்க, 32 படிங்க. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருப்பவர்களிடத்திலும்
ரட்சிப்பு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, அபிஷேகம் உன் மேல இறங்க ரட்சிக்கப்படுகிறவங்க உங்ககிட்ட வருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகம் உன் ஆண்டவர் இந்த ஜூலை மாதத்துல விசுவாசத்தோடு இருங்க. அபிஷேகம் இல்லாதவங்களுக்கு தேவன் கண்டிப்பா அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்ற போகிறார். அது மாத்திரமல்ல, வரங்கள் தருகிறார். மாத்திரமல்ல, நீங்க பெற்ற பிறகு உங்களை நோக்கி ரட்சிக்கப்படுகிறவர்கள் உங்களை நோக்கி வருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய வேலை ஸ்தலத்துல இருக்கலாம், உங்க குடும்பத்துல இருக்கலாம், அல்ல உங்க தெருக்குள்ள இருக்கலாம், உங்க ஊர்ல இருக்கலாம். ஆனா ரட்சிக்கப்படாத எல்லா மனிதனும் உங்களுடைய அபிஷேகத்தினால, இந்த ஆசீர்வாதத்தினால, உங்களுடைய அபிஷேகத்தினால ரட்சிப்புக்கு எதிரான வழியை ஆண்டவர் உண்டாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம ஆண்டவர் இந்த மாதத்துல அந்த வெட்டுக்கிளி, பச்சை கிளி, பச்சை புழு, முசுகட்டை பூச்சி பட்சித்ததான வருஷத்தின் ஆசீர்வாதத்தை திரும்ப ஆண்டவர் தர போது இந்த 3 வகையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும். நம்ம அந்த வெட்டுக்கிளியை பற்றி பார்த்தோம், அந்த 4 ஆவியினுடைய சுபாவம் பார்த்தோம். அது நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தையும், இந்த மாதத்துல வர வேண்டிய ஆசீர்வாதத்தையும் பார்த்தோம். ஆனா இப்போ ஏன் ஆண்டவர் நமக்கு அந்த சேனையை அனுப்புனார்? நமக்கு என்ன குறை? என்ன, எதுக்காக அனுப்புனாரு? நம்ம ஆண்டவர் நம்பிதானே வந்தோம். சபைக்கு வரோம், ஆண்டவரையே முழுசா நம்பி இருக்கோம். ஆண்டவருடைய காரியத்துல எல்லாவற்றையும் பயந்து நடுக்கத்தோடு எல்லாமே இருக்கிறோம். நம்ம எதுல குறையப்பட்டிருக்கோம்? தேவன் இன்றைக்கு ஒரு 5 விதமான காரியத்துல ஆண்டவர் நமக்கு அந்த ஆண்டவருடைய குறைகளை எடுத்து சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நம்ம சரி செய்து, குறை இருக்குமானால், இந்த 5 விதமான குறைகள் நம்ம வாழ்விலே இருக்குமானால், அதை நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இதை நான் சரி பண்ணுகிறேன், உம்முடைய இரத்தத்தால கழுவுற ஆண்டவரே, இந்த திருவிந்து எடுக்க போறேன், உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவுங்க, என்னை சரி பண்ணுங்க, நான் இனிமே எந்த பாவத்தையும் செய்ய மாட்டேன், இனிமே உமக்காகவே வாழுவேன் என்ற காரியத்தை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் என்ன செய்கிறார்? இந்த வாக்கு தத்தத்தை, பட்சித்த வருஷத்தின் விளைவை ஆண்டவர் நமக்கு திரும்ப தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். முதலாவது எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனப்படி, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தமது சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் தந்தார். ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிதான ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை நம்ம நினைவு கொள்ளாம இருந்தோமானால், என்ன செய்யப்படும்? அப்படி நினைவு கொள்ளாம இருந்ததுனாலதான் அந்த ஆவிகள், 4 ஆவிகள் இருக்குல்ல, வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுகடை பூச்சி, பச்சை புழுக்கள் நம்ம ஆசீர்வாதத்தை பறித்து போனது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ரட்சிப்பை குறித்து கவலையற்று நிலைமை இருக்கவே கூடாது. அல்லேலூயா. நம்மளுடைய ரட்சிப்பு, ஆண்டவர் நம்மளை அழைத்தார். ஆண்டவர் அந்த அழைப்பை நம்ம நினைச்சு பார்க்கணும். அல்லேலூயா. நம்ம ஒரு காலத்துல எப்படி இருந்தோம்? எந்த மாதிரி சாக்கடையில கடந்தோம்? எந்த மாதிரி இடத்துல நம்ம இருந்தோம்?
இன்னைக்கு ரட்சிப்பு மட்டும் நமக்கு வரலன்னா நம்மளை என்ன வெட்டி 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 கூறாக்கி இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் ரட்சிப்பின் அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். எவ்வளவோ பாவத்துல இருந்தோம், அருவருப்பான காரியத்துல இருந்தோம், ஆண்டவர் அழகா இருந்தா. ஆனா அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் நினைச்சு பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நேற்றைக்கு அபிஷேக கூட்டத்துல கூட தீர்க்கதரிசனமா ஆண்டவர் சொன்னார், நீங்கள் விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. நீங்க விலையின்றி வித்துட்டீங்க, விற்கப்பட்டாச்சு. ஒரு காலத்துல உலகத்துக்கு, உலக மாமிசத்துக்கு, பாவத்துக்கு, அந்நிய வல்லமைகளுக்கு வித்தாச்சு. தேவன் பணமின்றி மீட்டு கொண்டாந்தார். அல்லேலூயா. ஒரு பைசா இல்லாம ரட்சிப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நீங்க எந்த உலகத்துல எந்த பொருள் நீங்க வாங்கினாச்சதான் அதுக்கு கிரயம் உண்டு, அதுக்கு கிரயம் உண்டு, அதுக்கு பணம் உண்டு. ஆனா இந்த ரட்சிப்புக்கு மட்டும் இயேசுவின் ரத்தம் மட்டும்தான் கிரயம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஈவா இரக்கமாய் எத்தனையோ பேர்கள் அழிந்து கொண்டு இருக்காங்க தெரியுமா? இன்னைய வரைக்கும் உங்க கூட இருக்காங்க, பக்கத்துல இருக்காங்க, பாருங்க அவங்கள பாருங்க. அவங்க அதை பற்றி எல்லாம் கவலையே பட மாட்டாங்க. நரகங்கிற பற்றி சிந்திச்சு கூட பார்க்க மாட்டாங்க. இருக்கிற வரைக்கும் வாழுவோம்பா அப்படின்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஆனா உங்களுக்கு ஆண்டவர் பெரிதான ரட்சிப்பை கட்டளையிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அந்த ரட்சிப்பை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் அற்புதம் அடையாளத்தினால பலத்த செய்கையினால நான் அதை செஞ்சேன் அப்படிங்கிறாரு. உன்கிட்ட இருந்து பார்வோனுடைய ஆவில இருந்து விடுவிக்கணும்னா சும்மா விட முடியுமா? சொல்லு, சும்மா விடுமா உன்னை அந்நிய வல்லமைகள்? உன் குலதெய்வம் சும்மா விடுமா உனைய? ஆனா ஆண்டவர் உன்னை அழகா கொண்டாந்துருக்காரு. ஒரு பாரம்பரியத்திலிருந்து உன்னை அழகா கொண்டாந்துருக்காரு. சும்மா விடுமா? அந்த ஆவிகள் விடாது. ஆண்டவர் பலத்த ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் ஆண்டவர் உன்னை விடுவித்து எடுத்தார். பார்வோன் என்று கையிலிருந்து எடுத்தார். பாவத்தின் பிடியிலிருந்து உன்னை வெளியே எடுத்தார். இந்த ரட்சிப்பை மறந்துடக்கூடாது. பழைய இன்னும் நீங்க இந்த போன மாசம் வரைக்கும் ரட்சிப்பை மறந்ததுனாலதான் என்ன உங்களுடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடிஞ்சது? வெட்டுக்கிளிகளும் பச்சை குழுக்களும், பச்சை கிளிகளும், முசுக்கட்டை பூச்சிகளும், பச்சை புழுக்களும் பட்சித்து போட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு நான் ரட்சிப்பை நான் ஒரு காலம் மறக்க மாட்டேன்னு சொல்றேன். அப்படி ஒரு நல்ல ஒரு தீர்மானம் ஆண்டவரே. நான் அதிகாலையில் நான் காலையில எந்திரிக்கும் போதெல்லாம் நான் படுத்த படுக்கையா இருந்ததான ஒரு காலத்துல நான் இருந்திருக்கேன். பக்கவாதத்துல படுத்த படுக்கையா இருந்திருக்கேன். அதை நினைச்சு பார்க்காத நாட்களே கிடையாது. நான் ஒரு காலத்துல பாவத்துல இருந்திருக்கேன். அந்த பாவத்தை நினைச்சு கூட பார்க்காத நாட்களே கிடையாது. காலையில எந்திரிச்சு வந்தேன், ஆண்டவரே இவா இரக்கமாய், நன்றி ஆண்டவரே சொல்லிட்டு தான் இருந்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அந்த ரட்சிப்பின் அனுபவம் எப்போதுமே உங்களுக்கு இருதயத்துக்குள்ள இருக்கணும். இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்? ஆசீர்வாதத்தை தக்க வைக்கலாம். அல்லேலூயா. இரண்டாவது நீதிமொழியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பாவம், நீங்க ரட்சிக்கப்பட்டு வந்துட்டீங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு. இது உலகத்தான கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் கிடையாது, இது வார்த்தை கிடையாது. உலக மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை கிடையாது. நீ ரட்சிக்கப்பட்டு வந்துட்டீங்க இந்த இடத்துக்கு. இங்க வந்து நீ பாவத்தை மறைக்க கூடாது. பாவத்தை உன்னுடைய அந்தரங்க பாவமா இருக்கலாம், யாருக்கும் தெரியாம இருக்க பாவமா இருக்கலாம், தெரிஞ்ச பாவமா இருக்கலாம். மறைக்கவே கூடாது, மறைக்கவே கூடாது. அதை பாவத்தை என்ன செய்யணும்? அதை அறிக்கையிட்டு விட்டு விட வேண்டும். ஆண்டவரே நான் இனிமே செய்ய மாட்டேன், இனி பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி விட்டு விட வேண்டும். அவனுக்கு தான் ஆசீர்வாதம் தங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்தை மறைக்கும் போதெல்லாம் இந்த 4 சேனைகள் வந்து உன்னை பட்சித்து போட்டுக்கிட்டே இருக்கும்.
நீ பாவத்தை மறக்கவே கூடாது என்னைக்குமே. நீ பாவத்தை மறைக்கிற மனிதனா இருந்தால் கண்டிப்பாக அந்த ஆவிகள், 4 ஆவிகள், வெட்டுக்கிளி, பச்சை கிளி, பச்சை புழுக்கள், முசுக்கட்டை பூச்சிகள் உன்னை என்ன செய்யும்? பட்சித்து போட்டுக்கொண்டே இருக்கும். நீ பாவத்தை விட்டு நீ என்ன செய்ய வேண்டும்? அறிக்கையிட்டு விட்டு விட வேண்டும். அல்லேலூயா. பாவம் செய்யாத மனிதனே கிடையாது பிரியமான சகோதரனே சகோதரி. பாவம் செய்யாத மனிதனே கிடையாது, கிடையவே கிடையாது. எல்லா மனிதனும் பாவத்துல பூரண பரிசுத்த, நான் பூரண பரிசுத்தவான் அப்படி என்று ஒருவன் சொன்னானா அவன் பொய்யன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சகோதரம். பாவங்கள் நம்ம வாழ்க்கையில வரும், புது புது பாவங்கள் வரலாம், புது புது எண்ணங்கள் வரலாம், சிந்தனைகள் வரலாம். ஆனா அதை அறிக்கையிட்டு, ஏசப்பா என்னை மன்னிச்சுக்காங்க, நான் இனிமே அதை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரேன்னு அறிக்கையிட்டு அதை விட்டு விடுவதற்கு நீ ஆண்டவர் ரத்தத்தால கழுவப்படணும். அல்லேலூயா. அவனுக்கு ஆண்டவர் இந்த திரும்ப தருகிறார். அல்லேலூயா. இந்த 4 ஆவிகள் பட்சித்த வருஷத்தின் விளைவை, அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் திரும்ப தருகிறார். மூன்றாவது எரேமியாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 15-17 வரைக்கும் படிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க நல்லா செவி கொடுத்து என்கிட்ட கேளுங்க, பெருமையா இருந்துடாதீங்க. நீங்க வெளிச்சத்தை, நீங்க பெரிய ஆசீர்வாதத்தை பாக்குறதுக்காக நீங்க இவங்க வந்திருக்கீங்க. எனக்கு பெரிய ஆசீர்வாதம் வேணும் அப்படித்தானே எல்லாரும் வந்திருக்கீங்க. அந்த வெளிச்சத்தை காணுக்கு முன்னும், நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்னால மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. உங்க கால் இடறி வருவதற்கு முன்னால, நீங்க கீழே விழுறதுக்கு முன்னால, நீங்க நஷ்டப்படுவதற்கு முன்பதாக என்ன செய்யணும்? ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. அந்த 17 படிங்க, 17 படிங்க. இதை கேளாமல் போனீர்கள் ஆனால் என் ஆத்துமா மறைவிடங்களில் உங்கள் பெருமை நிமித்தம் துக்கித்து கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனதென்று என் கண் மிகவும் அழுது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். நீங்க ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்துக்கு முன்னால, நீங்க கீழே விழுறதுக்கு முன்னால, நஷ்டப்படுறதுக்கு முன்னால ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். இதை நீங்க கேட்கலன்னு வைங்களேன், இதை நீங்க கேட்கலன்னா ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுமா? அப்படியே உங்களை விட்டு விலகி பக்கத்துல நின்று அழுதுட்டு இருப்பாங்க. ஐயோ என் பிள்ளை அப்படி, நான் அழைச்சி வந்தது நோக்கம் என்ன, நான் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டாந்துருக்கேன் பாருங்க, அவளுடைய பெருமை நிமித்தமாய் என் சொல்ல கேட்க மாட்டேக்கு அப்படின்னு சொல்லி அழுது கொண்டு இருப்பாராம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். ஆண்டவரை விலகுற நிமிஷத்துல இந்த 4 ஆவிகள் உங்களை பட்சித்து போடும். அல்லேலூயா. ஆண்டவர் விலகுற வரை, ஆண்டவருடைய கரம் உங்களோடு இருக்கிற வரைக்கும் தான் அந்த பட்சிகள் வராது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். யோசிச்சு பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்தினீங்களா? ஆண்டவரை மகிமைப்படுத்தினீங்களா? அல்லேலூயா. சோத்திரங்கள் டெய்லி எவ்வளவு சோத்திரம் பண்றீங்க? எத்தனை பாடல் பாடுறீங்க? மகிமைப்படுத்துறீங்களா? ஒரு நிமிஷம் தான். இன்னைக்கு இன்ஸ்டன்ட் உலகத்துல இருக்க சோத்திரம் அவ்வளவுதான். ஒரு செகண்ட் தான் பரபரப்பான உலகத்துல. அப்படி செருப்பை போட்டும் போடாமலும் செருப்பையும் போட்டுக்கிட்டு சோத்திரம் ஆண்டவரே பாதுகாத்துக்குவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆண்டவரை துதிச்சு பாடி ஆண்டவர் சொல்லாம ஆண்டவரை மகிமைப்படுத்துறது. உங்களை பார்க்கின்ற உங்கள்கிட்ட கேட்குற போன்ல பேசுற மக்கள்கிட்ட இயேசுவை பற்றி நீங்க அறிமுகப்படுத்துறீங்களா? மகிமைப்படுத்துறீங்களா? அதைத்தான் ஆண்டவர் சொல்றேன். நீங்க மகிமைப்படுத்தணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், அவர் பேர் பிரஸ்தாபப்படுத்தணும். அல்லேலூயா. அதனாலதான், அதுல குறைவு இருந்தனாலதான்
அந்த 4 ஆவிகள் உங்களை பறிச்சுட்டு போட்டுச்சு. எத்தனாம் மாசம் வரைக்கும்? 6வது மாசம் வரைக்கும். இந்த மாசத்தினுடைய விளைவை இதை சரி செஞ்சு வரக்கூடிய நாட்கள்ல நான் மகிமைப்படுத்துறேன். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். அடுத்ததாக 4வது கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19. முதலானவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுவேன். அல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகள் உங்களுக்கு வெளிப்படுதா பாருங்க. உங்களுக்கு இதுல எதுல குறையப்படுது? மாம்சத்தின் கிரியைகள் உங்களுக்குள்ள கிரியை இது நடக்குதா? மாம்சத்தின் கிரியைகள் உங்களுக்குள்ள வெளிப்படுதா? சொல்லுங்க. உலகத்திலேயே ஒரு பெரிய பாவம் என்ன தெரியுமா? உலகத்திலே பெரிய பாவம் கொலை செய்யற பாவம். அப்படிதானே? சொல்லுங்க. உலகத்திலே பெரிய பாவம் என்ன? பெரிய தண்டனையே அதுக்குதான் கொடுக்காங்க. அல்லேலூயா. பெரிய தண்டனை உலகத்திலேயே அதான் கொடுக்காங்க. பெரிய பாவமே அதான், கொலை செய்யறது. ஆனா வேதம் சொல்லுது, உன் சகோதரன் நீ அன்பு செலுத்தாம பகைச்சன்னு சொன்னா நீ அவனை கொலை பாதகனா இருக்க. நீ பெரிய பாவங்க. உன் சகோதரிகிட்ட நீ அன்பு செலுத்தலைன்னா, உன்னை பார்க்கிற உன் கூட இருக்கிற சகோதரிட்ட நீ அன்பு செலுத்தல, பகைங்கிறதான ஒரு மூர்க்கத்தை நீ கொண்டாந்துட்டன்னு வையேன், நீ அந்த இடத்துக்கு நீ என்ன செய்யறான்? கொலைக்காரன் ஆயிட்ட. கொலைக்காரன். உனக்கு வெறி வருது. எதுக்காக வருது? மூர்க்க எதுக்காக வருது? பார்க்கும்போது எதுக்கு கோபம் வருது? உன் முகநாடி எதுக்கு மாறுது? ஏன் வருது? நீ கொலைகாரனா இருக்க. வேதம் அப்படிதான் சொல்லுது. மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான். நீ அன்பு செலுத்தல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீ பகை உனக்குள்ள வருது. பகை வந்துச்சுன்னா எரிச்சல் வருது, முக நாடி வருது, பொறாமை வருது, வைராக்கியம் வருது, கோபம் வருது, சண்டை வருது, பிரிவினை வருது. ஒருத்துக்கு அடிச்சு கொலை செய்ய போற. அதுதான் செய்ய போற. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம் ஒரு சுபாவம். அன்பு நீ ஒரு சின்ன அன்பு மட்டும் நீ செலுத்தாம போயிட்டேன்னு வையேன், நீ கொலைகாரனே. வேதம் சொல்லுது. நீ எந்த மனிதர் நீ பார்க்கிற உன்கிட்ட இருக்க மனிதர்கிட்ட நீ அன்பு செலுத்தலன்னு வை, நீ கொலைகாரனா இருந்தனா உன்னை அந்த 4 ஆவிகளும் பட்சித்து போடும். இன்னைக்கு நீ மனம் திரும்பி ஆண்டவரே நான் அன்பு செலுத்துறேன்னு ஒப்பு கொடுத்தனா அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உனக்கு திரும்ப தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். 5வதாக ஒரு சம்பவம் இருக்கு. 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 22, 23. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினால அவர் உண்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினான். அல்லேலூயா. அல்லேலூயா. சவுல் ராஜாவை குறித்து சொன்னதான வார்த்தை. நீ ஆண்டவர் என்ன சாமுவேல் என்ன சொல்ற? நீ கீழ்ப்படி மகனே, நீ பெரிய ராஜாவா இருக்கலாம், நீ பெரிய ஆளா இருக்கலாம், உண்மைதான். நீ கீழ்ப்படி,
கீழ்ப்படி. நீ கீழ்ப்படி இல்லைன்னா ஆண்டவருடைய வார்த்தையை நீ தள்ளிட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. உன் ஸ்தானத்துல இருந்து ஆண்டவர் விலைக்கு எடுத்துருவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். பாஸ்டர் அம்மா நேற்றைக்கு ஒருத்தவங்கிட்ட பேசிட்டு இருந்தார். பாஸ்டர் அம்மா பேசிட்டு இருக்காங்க. அப்போ பேசிட்டே இருக்காங்க. யார்கிட்டயோ ஒருத்தவங்கிட்ட பேசிட்டே இருக்காங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இல்லைம்மா, ஆவிக்குரிய இதெல்லாம் நம்ம இப்படிதான் செய்யணும், இப்படி பண்ணணும், நீங்க அதை ஒத்துக்கணும், இது நீங்க இப்படி கை கொள்ளுங்க, நீங்க வாங்க சபைக்கு வாங்க, இப்படி வாங்க, என்னமோ ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க இருதயத்தின் ஆழத்துல இருந்து அதை பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறதான ஆட்கள், அந்த நபர் ஒரு நிமிஷம் கூட செவி கொடுக்கலங்க. ஒரு நிமிஷம் கூட செவி கொடுக்கல. அப்படியே தள்ளாங்க, அப்படியே புறந்தள்ளாங்க. இல்ல அது இல்ல. நீ எதுவா இருந்தாலும் சரி, உனக்கு 1000 சாக்கு பக்கம் இருக்கட்டும், அது உனக்கு 1000 சாக்கு பக்கம் இருந்து போட்டும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை தான். கீழ்ப்படினும், அவ்வளவுதான். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அட்லீஸ்ட் அந்த நபர், சரிங்கம்மா நான் முயற்சி பண்றேன், வரக்கூடிய நாட்கள் அது முயற்சி பண்றேன்னு ஒருத்த வார்த்தை சொல்லியிருந்தா அது சந்தோஷத்தை கொடுத்துரும். ஒரு ஊழியக்காரங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். பரவாயில்ல, இவங்க பரவாயில்ல முயற்சி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, பரவாயில்ல அப்படின்னு. ஆனா எந்த வார்த்தையுமே கேட்காம, நாங்க என்ன உங்க சொத்தையா புடுங்க போறோம்? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நாங்க என்ன உங்க சொத்தையா நாங்க எடுக்க போறோம்? அல்ல உங்க குடும்ப ஆசீர்வாதத்தை நாங்க வாங்க போறோமா? நாங்க ஊழியக்காரங்க அதெல்லாம் நாங்க விருப்பப்படுறதில்ல. நாங்க ஆவிக்குரிய இதுல நீங்க எப்படி வளரணுங்கிறதான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நான் பாஸ்டமா நோக்கொண்டு எங்க பிள்ளைங்களை எல்லாத்திட்டையுமே பூமிக்குரிய எந்த ஆலோசனையும் நீங்க கொடுக்க தேவையில்லை. அது அவங்கவுங்க திறமை அவங்க பார்த்துக்கிடுவாங்க. பூமிக்குரிய ஆலோசனைக்கு எந்த ஆலோசனை நம்ம கொடுத்தாலும் அவங்க திறமை பார்த்துக்கிடுவாங்க. ஆவிக்குரிய ஆலோசனை அதுல இருக்கணும். ஆலோசனை கொடுத்தால் அதுல ஆவிக்குரிய ஆலோசனை இருக்கணும். அதுதான் இப்ப நமக்கு தேவை இருக்கு. நம்மளை நாடி வருவதற்கு காரணம் என்னன்னா அதுதான். பூமிக்குரிய ஆலோசனைக்கு தான் யூடியூப்ல அப்படி தட்டுனா போதும் ஆலோசனை வச்சுட்டு பணம் சம்பாதிக்க வழிகள் 8 வழிகள் 10 வழிகள் போட்டு தட்டிக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவு வெற்றி நீங்க பாட்டீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும், நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதுவல்ல, ஆவிக்குரிய ஆண்டவரோடு கூட இருந்து ஜெயிக்கிறது எப்படி, அதை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். கீழ்ப்படுதல் ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. எந்த வார்த்தையா இருந்தாலும் கீழ்ப்படிங்க. முதலாவது கீழ்ப்படிங்க. அதை செய்யாது அது ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ணிக்காங்க. முதல்ல கீழ்ப்படிங்க. அன்னைக்கு அந்த கீழ்ப்படிதல் அவன் இல்லாதனால உடனே அடுத்த செகண்டே ராஜாவாய் தூரத்துக்கிட்டார். உன்னுடைய ஆசீர்வாதம் நீ என்னைக்கு கீழ்ப்படிதல் ஊழியக்காரங்கள் மாத்திரமல்ல, நீ உன்னுடைய வேதத்தை படிக்கிறீங்க, வேதத்துல வார்த்தை மூலியமா ஆண்டவர் பேசுவாரு, அப்ப கீழ்ப்படியலாம். செய்திகள் மூலியமா நீங்க கீழ்ப்படியலாம். எந்த ரூபத்திலும் கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியமானது பிரியமானவர்களே. கீழ்ப்படிதல் நம்ம பண்ணும்போது தேவன் என்ன செய்கிறார்? நம்மளை மாற்றி கொடுக்கிறார். அல்லேலூயா. இழந்து போனதை ஆண்டவர் திரும்ப தருகிறார். ஆண்டவர் இந்த சேனைகளை, இந்த பெரிய சேனைகளை உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்கணும்னு அவசியம். உங்களுக்கு இந்த சேனைகளை உங்க ஆசீர்வாதத்தை கெடுக்கணும்னு நினைச்சு பார்க்கிற தேவன் கிடையவே கிடையாது. நம்மளுடைய மீறுதல் நிமித்தமாய், நம்மளுடைய பாவத்தின் நிமித்தமாய், நாம ஆண்டவரை சரிவர புரிஞ்சிக்காத நிலைமையில நம்ம அவருடைய கற்பனை கைவிட்ட நிமித்தமாய் ஆண்டவர் விலகும் போது இந்த சேனைகள், என்ன சேனைகள்? வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி, முசுக்கடை பூச்சி, பச்சை புழு தானா வந்துருச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள்ல நீங்க பண்ணின அதே தவறை இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க செய்யவே செய்யாதீங்க. தயவு செய்து செய்யாதீங்க. ஆண்டவர் ஒரு புதிய மாதத்தை தருகிறார்,
புதிய துவக்கத்தை தருகிறார். நம்ம சகோதரி சொன்ன மாதிரி இந்த 7வது மாதம் பூரணமான மாதம், இது பூரண ஆசீர்வாதத்தின் மாதம். இந்த மாதத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு அளவில்லாத ஒரு ஆசீர்வாதம். அந்த ஜூலை மாசத்தினுடைய ஆசீர்வாதம் அளவில்லாதது. அது பூரணமான ஒரு ஆசீர்வாதம். இந்த மாதம் இது நீங்க விட்டுறாதீங்க. இழந்து போன அனைத்தையும் உங்களுக்கு தருகிறார். அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்க செஞ்சனால இந்த காரியம் நடந்தது. இனி வரக்கூடிய நாட்கள்ல ஆண்டவர் நீங்க ஒப்பு கொடுக்கும் போது தேவன் உங்களுக்கு மாற்றி எல்லா பட்சித்த வருஷத்தின் விளைவை திரும்ப ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா. கண்களை மூடுங்க. சோத்திரம். ஆண்டவரே இந்த செய்தியை காண செய்த கிருபைக்காக நன்றியோடு சோதரிக்கிறோம். இந்த மாதத்திலே 1வது வாரத்துல வந்த கிருபைக்காக நன்றியோடு சோதரிக்கிறோம். ஆண்டவரே நீர் பேசினீர். ஆண்டவரே நீர் பேசினீர். ஆண்டவரே கடந்த நாட்களில் 4 பொல்லாத ஆவிகள் எங்களுடைய ஆசீர்வாதத்தை பட்சித்து போட்டது. எங்க குடும்பத்தை பட்சித்து போட்டது. எங்க சபையை பட்சித்து போட்டது. ஆண்டவரே நீ செய்த அந்த 5 விதமான உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நாங்க செய்தபடினால இந்த சம்பவம் நடந்தது. இனி வரக்கூடிய நாட்கள்ல நாங்க அது செய்ய மாட்டேன். ஆண்டவரே ரட்சிப்பை குறித்து ஒரு விழிப்புணர்வு தினமும் என் வாழ்க்கையில எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். நீ செய்த அந்த ரட்சிப்பை பற்றி நினைவு கூறுவேன். ஆண்டவரே பாவத்தை மறைக்க மாட்டேன். ஆண்டவரே அதை அறிக்கை செய்து விட்டு விடுவேன். ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தாத நேரங்கள்லாம் அநேக நாட்கள் உண்டு, அநேக நேரங்கள் உண்டு. ஆண்டவரே ஒவ்வொரு நேரத்திலும் நான் உம்மை மகிமைப்படுத்த போகிறேன். ஆண்டவரே இனி வரக்கூடிய நாட்களே உண்மையே மகிமைப்படுத்த போகிறேன். ஆண்டவரே பொல்லாத ஜென்ம சுபாவம் என் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. நான் காண்கின்ற மனிதனிடம் அன்பு செலுத்தணும். ஆண்டவரே என் வாழ்க்கையில கடந்த நாட்கள்ல பகை, எரிச்சல், கோபம், பிடிவாதம், வைராக்கியம், முகநாடி மாறினது உண்மைதான். ஆண்டவரே அது என் ஆசீர்வாதத்தை பறிச்சு போட்டுருச்சு. இனி வரக்கூடிய நாட்கள் நான் அன்பு செலுத்துறேன். ஆண்டவரே நான் அன்பு செலுத்துறேன். ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். ஆண்டவரே வார்த்தையை நான் புறக்கணிக்க மாட்டேன். உம்முடைய வார்த்தையை நான் புறக்கணிக்க மாட்டேன். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் கீழ்ப்படுகிறேன். ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதத்தை தாங்க. ஆண்டவரே நான் சம்பூர்ணமாய் திருப்தி அடைந்து உம்முடைய நாமத்தை துதிக்கத்தக்க எனக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே நான் சம்பூர்ணமாய் திருப்தி அடையணும். ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால நிறைக்கப்படணும். ஆண்டவரே நான் அநேக நாட்கள் வெட்கப்பட்டு தோல்வியுட்டு அநேகருக்கு பிரயோஜனம் இல்லாத மகளாய் காணப்பட்டது உண்டு. அநேக இடங்களில் வெட்கப்பட்டு கண்ணீரோடு திரும்பி வந்திருந்துட்டேன். ஆண்டவரே என் ஜனங்க ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வாக்கு தத்துவத்தை கொடுத்தீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தலை நிமிர செய்ய போகிறப்ப நான் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை ஊற்ற போறப்ப நான் நன்றி ஆண்டவரே. புதிய அபிஷேகத்தை ஊற்ற போறப்ப நான் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே மாம்சமான யாவர் மேல ஆவியை ஊற்றுவேன் சொன்னீங்க. ஆண்டவரே எங்களுக்கு கட்டாய இந்த ஜூலை மாசத்துல அபிஷேகத்தை தரப்போறப்ப நான் நன்றியோடு சோதரிக்கிறோம். ஆண்டவரே இந்த அபிஷேகம் எதற்குனா
ரட்சிக்கப்படுகிற என்னை தேடி வருவதற்காக, ரட்சிக்கப்படுகிற அநேகர் என் குடும்பத்துல அக்கம் பக்கத்துல அநேகர் தேடி வருவதற்காக எனக்கு ஒரு அபிஷேகத்தை தரப்போறப்ப நான் நன்றியோடு சோதரிக்கிறேன். ஒரே பொறுப்படுத்திக் கொள்ளும், என்னை ஆசீர்வதிக்குமாறு வேண்டுகிறோம். அலா பாலா காலா பாலா துகாலா பாலா காலா பாலா காலா பாலா காலா பாலா காலா துகாலா பாலா காலா பா. பிரியமான பிள்ளைகளே, காலா பாலா காலா பாலா காலா பாலா காலா பா காலா பாலா காலா. என் உடன்படிக்கை ஒரு விஷயம் உன்னோடு உறுதிப்படுத்துகிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபோடு இருந்த போல நான் உன்னோடு இருப்பேன். நீ கடந்து வந்த கரை புரண்டு ஓடின யோர்தானை இனி ஒருபோது கடப்பதில்லை. பாலா காலா பாலா காலா பாலா. என்னையே ஆராதித்து என்னையே நம்பி இருந்ததான தானியேலை காலா பாலா காலா காலா பாலா காலா பாலா சிங்கத்தின் கவியிலே விடுதலையோடு ஆராதிக்க செய்தேன். இடைவிடாமல் ஆராதிக்கிறதா உன்னையும் காலா பாலா காலா காலா பாலா காலா. நீ என்னை நேசிக்கிறபடினால காலா பாலா 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 காலா பாலா காலா காலா பாலா காலா பாலா. கர்ஜிக்கிற சிங்கத்தின் வாயிலிருந்து உன்னை தப்புவித்து விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காலா பாலா காலா பா காலா பாலா காலா பாலா தூ காலா பாலா காலா பாலா காலா தூ காலா பாலா காலா பாலா காலா பாலா காலா. தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை, நீ சமாதானத்தோட இப்போ தேவன் இழந்து போன அனைத்து ஆசீர்வாதங்களையும் வருகிற நாட்களை ஆண்டவர் உனக்கு திரும்ப தருகிறார், உனக்கு திரும்ப தருகிறார். நீ சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு போ என்று கர்த்தர் சொல்லுகிறார்.